ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள். நீங்களும் ஏதாவது கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த கடை வைக்கிறதுன்னு கன்ஃப்யூஸாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பரான அதிக வருமானம் தரக்கூடிய 5 கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா, டீ கடை. டீ கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,00,000லேருந்து ஒரு ரூ. 4,00,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். மெயினாக நல்ல லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் டீ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இதில் கமிஷன் இதில் ஒரு டீக்கு குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, ஒரு டீ ரூ. 10 அதில் உங்களுக்கு பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இருக்குது. இதில் நிறைய நீங்கள் earn பண்ணலாம். கூட இந்த பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஐட்டமை நீங்கள் ஈவினிங்கு, மார்னிங் இந்த டைமில் போட்டு கூட சம்பாதிக்கலாம். இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு இது நாலேஜ் இல்லைன்னா, இதை பற்றி தெரியாதுன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ஈஸியாக டீ போடுறத பற்றி கற்றுக்கலாம். இந்த வடை, போண்டா போடுறதுக்கு அந்த மாஸ்டரை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் பொக்கே ஷாப். இந்த ஃப்ளவர் பொக்கேயை பொறுத்த வரைக்கும் இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறைய உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். மற்ற நார்மல் டைமில் கூட சேல்ஸ் ஆகும். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 2,00,000லேருந்து ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20% ஒரு 40% வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் கடை வச்சு ரன் பண்ணலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டயர் பஞ்சர் ஷாப். இந்த டயர் பஞ்சர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். முதலீடு ஒரு ரூ. 4,00,000லேருந்து ரூ. 5,00,000 வரைக்கும் தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. மெயினாக இந்த ஹைவேவை பார்த்து நீங்கள் நல்ல லொக்கேஷனாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வைக்கலாம். இந்த 2 வீலரு மற்றும் 4 வீலருக்கு இந்த பஞ்சர் போடக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது பேட்டரி ஷாப். இந்த பேட்டரி ஷாப்புனா இந்த 2 வீலருக்கு 4 வீலருக்கு வரக்கூடிய அந்த பேட்டரியை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். முதலீடு ஒரு 6,00,000 வரைக்கும் தேவைப்படும். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் 30% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் ஒரு நல்ல லொக்கேஷன் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நியூஸ் பேப்பர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு ரூ. 2,00,000 முதலீடு இருந்தால் போதும். ப்ராஃபிட் மார்ஜின் 25% உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வெறும் இந்த நியூஸ் பேப்பர் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெட்டி கடை மாதிரி, அது கூட ஒரு பெட்டி கடை மாதிரி நீங்கள் வச்சு கூடவே இந்த நியூஸ் பேப்பரை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இந்த கடையை கூட நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நாலேஜ் நல்லா கற்றுக்கிட்டு அதை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்ல லொக்கேஷனாக பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.